அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. நாம் எதற்கெல்லாம் அச்சப்படுகிறோம்? கட்டெரும்புக்கா, கருப்பாம்பூச்சிக்கா? நமக்கு ஒரு ஆபத்து நிகழவிருக்கிறது. அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் அதற்கும் நாம் அச்சப்பட்டு கொண்டிருந்தால் நம் உயிர் பறிபோகுமா, போகாதா? நிச்சயமாக நம் உயிர் மட்டுமல்ல, நம் உடமையும் கூட சில சமயம் அச்சத்தால் பறிபோய் விடுகிறது. அப்படித்தான் நாம் பார்க்கும் பணியும் கூட. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து இன்னும் சில பேர் மிரண்டு போய் கூட விடுகிறோம். அந்த அச்சத்திலிருந்து வெளிவர சின்ன கதை. வாங்க உள்ளே போய் எப்படி அச்சத்திலேருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுப்போம். அச்சம் தவிர். பாரதி சொன்னால் போதாது, பயமில்லா சிங்கம் செய்த செயல் உங்க கண்முன்னே காட்சிக்காக. சுந்தரவன காடு. தினமும் ஒரு வேடன் வேட்டையாட போகிறான். வேடன் வரும் நேரம் பார்த்து விலங்குகள் ஒளிந்து கொள்கிறது. திடீரென வேடன் நேரம் மாற்றி வருகிறான். அதை உணர்ந்த ஒரு சில விலங்குகள் தப்பித்துக் கொள்கிறது. ஆனால் மான், முயல், புறா என முதல் நாள் வேட்டையாடி வீடு திரும்புகிறார் வேடன். மறுநாளும் இது தொடங்கியது. பயந்த மிருகங்கள் மிரண்டு பயந்தன. இதை அறிந்த சிங்கராஜா மற்ற நண்பர்களிடம் விசாரிக்க, சிங்கராஜாவிடம் நிகழ்ந்தவை கூற, கவலையை விடுங்க, இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றது. சீரியபடி சிங்கம். மறுநாளே வேடன் காட்டில் நுழைய, அடுத்ததாக என்ன நிகழ்ந்திருக்கும் என்பதை அறிய லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டன் கிளிக் செய்து அனைத்து கதைகளையும் கண்டு மகிழுங்கள். நீங்கள் தரும் ஆதரவு மேலும் பல கதைகளை உயிர்ப்பிக்கும். மரத்தில் இருந்த சிட்டு சிங்கராஜாவுக்கு சைகை கொடுத்தது. குக்கு குக்கு என. சிங்கராஜா வேடனை நோக்கி நடந்து வர, என் காட்டிற்குள் வர உனக்கு என்ன தைரியம் என வேடன் மீது பாய்ந்தது. சிங்கம். இப்போது புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரியான தீர்வு நிச்சயமாக இருக்கும். அதற்கான கால அவகாசம் கொடுங்கள். பயம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வை தரவே தராது. நல்ல எண்ணங்கள் நல்லதை பரிசாக்கும். மீண்டும் நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் உங்கள் நண்பன், நம்பிக்கை நடைபோடுபவன். நன்றி.